கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 20 ஆகிய வசனங்களிலே, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? இருதயத்துக்குள்ளிருந்து ஒரு பொல்லாத சிந்தனை. இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் ஆசீர்வாத தடை காணப்படுகிறது. நிறைய குடும்பத்துல, அண்ணே நான் சர்ச்சைக்கு போறேன், நான் ஞானசாரம் எடுத்துட்டேன், நான் குடும்பத்துல உண்மையா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இப்படி சொல்லி பெரிய லிஸ்ட் பட்டியலே போட்டுருவாங்க. நான் செல்போன் பார்க்க மாட்டேன், நான் காலையில ஜெபம் பண்றேன், நான் ராத்திரி ஜெபம் பண்றேன், எல்லாம் நான் செய்றேன். எல்லாம் பரலோகத்துக்கு தெரியும். ஆனால் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, சிந்தனையிலே ஒரு பொல்லாத காரியம் உள்ள வருதா, இதைத்தான் தேவன் பார்க்கிறார். அதை இப்போ உள்ள டெக்னாலஜில நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்போ நிறைய வீடுகளிலே, கம்பெனியில, இல்ல பெரிய பெரிய இடத்துலலாம் எல்லா தேசத்துலயுமே கேமரா மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில வீட்டிலலாம் வெளியில கேமரா மாட்டியிருப்பாங்க. அந்த கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னா, 24 மணி நேரம் கரெக்டா ஒரே இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுல சின்ன ஒரு பூச்சோ, இல்ல ஒரு நாயோ, இல்ல ஒரு பாம்போ, இல்ல ஒரு மனுஷனோ, உயிருள்ள ஜீவன் எது கிராஸ் ஆனாலும் டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து அந்த ஓனருடைய செல்லுக்கு அனுப்பி விட்டுரும். இந்த மாதிரி ஒரு நாய் போயிட்டு இருக்கு, ஒரு பாம்பு போயிட்டு இருக்கு, ஒரு மிருகம் போயிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை. நம்ம இருதயத்தை உருவாக்கின தேவனுக்கு எல்லாம் தெரியும். நம்ம நைட் நேரத்துல படுத்து தூங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. அது குடும்பத்துடைய காரியமா இருக்கலாம். காலையில வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் கேட்டாலும், ஆமா பிரதர் இப்படி நடந்துச்சு, இப்படி இருக்கு, இப்படி வேணும், இவ்வளவு தேவைகள் இருக்கு, இந்த இடத்த முடிக்கணும், வீடு கட்டணும், பிள்ளை படிக்கணும், பிள்ளை கல்யாணம் இருக்கு, பிள்ளை வாழ்க்கை சரியில்லை, கனவு சரியில்லை, குடும்பம் ரசிக்கப்படலை, ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியல் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது பெருசாக இருக்கும். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இருதயம் பொல்லாத சிந்தனை. இந்த இருதயம் பொல்லாத சிந்தனையா இருக்குமானால் கர்த்தரை விட்டு நம்மளை பிரிச்சிரும். அதான் இன்னைக்கு பாயிண்ட். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் எது வரக்கூடாது அப்படின்னா, ஒரு பொல்லாத சிந்தனை வரக்கூடாது. இந்த பொல்லாத சிந்தனை வரும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. ஏன்னா பாவம் உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். ரெண்டாவது, கொலை பாதகங்கள். பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல அன்பு கூறணும். ஆனா இன்னைக்கு உண்மையான அன்பு கூறிய ஜனங்களே பார்க்க முடியல. வெளி வேஷம் போட்டு, மாயான ஒரு வேஷம் போட்டு, தந்திரமான ஒரு அன்பு கூறுறாங்க. இது இந்த கடைசி காலத்துல பெரிய இருக்கு. பணம் இருந்தா ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, கடன் இருந்தா அதுக்கப்புறம் அந்த பேச்சு வேற மாதிரி இருக்கும். அப்ப மனுஷனை முகத்தை பார்த்து, அவங்களுடைய தோற்றத்தை பார்த்து, அவங்களுடைய வறுமையா இருக்காங்களா, இல்ல செழிப்பா இருக்காங்களா, இல்ல பதவியில இருக்கிறாங்களா, இல்ல ஹை பொசிஷன்ல இருக்கிறாங்களா, இதை பார்த்து தான் இன்னைக்கு அன்பு கூறுறாங்க.
உண்மையான அன்பு எங்கே போச்சு? கர்த்தருடைய கிருபையினால நான் சில நேரத்தில் காலையில் வெளியெல்லாம் போயிட்டு வருவேன். அப்படிலாம் வெளியில் போயிட்டு வரும்போது ஏழை எளிய ஜனங்கள்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு மாத சம்பளம் எவ்வளவு, எத்தனை மணி நேரம் வேலை, வேலை எப்படி இருக்குது, குடும்பம் எப்படி இருக்குது, எத்தனை வயசு, என்ன பண்ணுறீங்க. அவங்கள்ட்ட அந்த ஒரு 5 நிமிஷம் பேசும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு சில இடத்துலலாம் ஆள் இல்லை. அவங்கள விசாரிக்கும் போது அவங்க இதயத்துள்ள அந்த பாரத்தெல்லாம் சொல்லுவாங்க. அன்பு கூறுகிற ஜனங்களை பார்க்க முடியல. பணம் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிடுறாங்க. சில இடத்துல எப்படின்னா பணம் இருக்கு அப்படின்ட்டு யார்ட்டையும் பழக மாட்டுக்காங்க. அந்த பணத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் வராங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்போடு வாழ்ந்திருக்கேன். அதே வியாபாரத்தில் நடுரோட்டுக்கும் வந்திருக்கேன். கடன்லையும் கஷ்டப்பட்டிருக்கேன், சகல செழிப்போடு வந்திருக்கேன். பணம் இருந்தால் எப்படி இருக்கும், பணம் இல்லைன்னா எப்படி இருக்கும், கடன் இருந்தால் எப்படி இருக்கும், கடன் இல்லைன்னா எப்படி இருக்கும், வியாதி வந்தால் எப்படி இருக்கும், வியாதி இல்லைன்னா எப்படி இருக்கும், கையில் 100 ரூபா கூட இல்லைன்னா நம்மளை எல்லாரும் சொந்தக்காரன் எப்படி பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ இரவணத்தில் செய்தி என்னன்னா, கொலை பாதகங்கள் இந்த அன்பு கூறுகிற விஷயம் எப்படி இருக்கு. மன்னிக்க மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க, தாழ்த்த மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, வீம்பில் இருப்பாங்க, வைராக்கியத்தில் இருப்பாங்க, கசப்பில் இருப்பாங்க, எரிச்சலில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க. இது எல்லாமே நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு வந்து தள்ளி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், என் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்களை கொண்டு நான் வச்சாச்சு அப்படின்னா நான் அப்படி பேச முடியாது. அப்போ தேவன் எதை பார்க்காருன்னா இருதயத்தை பார்ப்பாரு. எனக்கு இருதயத்துக்குள்ள ஒரு உண்மையான அன்பு எங்க போச்சு கேட்டா, அவன் சரியில்லடா, அந்த குடும்பம் சரியில்லை அப்படிம்பாங்க. முதல்ல நான் கரெக்டா இருக்கிறேனா, என் வாழ்க்கையில இன்னும் எங்க குறை இருக்கு, நான் இன்னும் எங்க மிஸ்டேக்கா இருக்கேன், நான் இன்னும் தேவன் பக்கம் எந்த பக்கம் நான் மனம் திரும்பணும், அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடித்தால் ஆசீர்வாதம். அப்ப இரவணத்துல செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு பொல்லாத சிந்தனை வந்துச்சு அப்படின்னா அங்க சத்ரு உள்ள வந்துருவான். ரெண்டாவது, அன்பு கூறா முடியாம இருக்கிற சூழ்நிலை. நிறைய குடும்பம் ஏன் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அன்பு கூற முடியல. சில குடும்பத்துல சொத்து பிரச்சனைலாம் வந்துடும். வீட்டுல கொஞ்சம் பணம் இருக்கும், அதை பிரிச்சு கொடுக்கல. இதெல்லாம் இப்போ உள்ள காலத்தில் உள்ள பிரச்சனைகள். அதனால இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, பணத்தை சார்ந்து, நகையை சார்ந்து, சொத்து சார்ந்து, இடம் சார்ந்து, சில இடத்துல மட்டும்தான் உண்மையான அன்பு பார்க்க முடியுது. நிறைய இடத்துல பணத்துக்காக ஓட ஆரம்பிச்சாச்சு. அன்பு கூறல நேரம் இல்லை, கல்யாணம் வேண்டாம், புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், அப்போ என்னதான் வேணும், செல்போன் மட்டும் போதும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. விபச்சாரம் இது இந்த கடைசி காலத்தில் பெருகிட்டே தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும். அப்புறம் வேசித்தனம், திருமணம் முடிகிறதுக்கு முன்பாக, அது அந்த லிஸ்ட்டில் போயிருது. அப்போ அந்த கடைசி காலத்தில் எது அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா விபச்சாரமும் வேசித்தனமும் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு குடும்பம் ஏன் ஆசீர்வாத தடை, அதுக்கு யார் காரணம், அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் மனம் திரும்ப முடியும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு. களவுகளும் அதுவும் உங்களுக்கு தெரியும், பொய் சாட்சிகளும், இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல அதிகமா இருக்கிற காரியங்கள். தூஷணம், இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா தூஷணம். தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிறோம். அப்ப துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது.
இந்த கடைசி காலத்துல தூசணமான வார்த்தை இருக்கும்போது ஆசீர்வாத தடை காணப்படும். ஏன் ஆசீர்வாத தடைன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா, நான் மாறினால் என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் மாறினா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நான் மாறினாதான் எனக்கு சமாதானம் வருது. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது அங்க சமாதானமெல்லாம் இருக்காது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே நேரத்துல கர்த்தரை தேடுறவங்களுக்கு தான் சமாதானம். அப்ப நைட் நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, 2 பக்கமும் இருக்கும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா ஆசீர்வாதம். இருதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை, கொலை, பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூசணம் இதெல்லாம் புறப்பட்டு வரும் அப்படின்றாரு. இதுதான்ப்பா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டால் 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு எப்படி தெரியுமா ஆசீர்வாதம்? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதுல இருந்து முதல்ல வெளியில வந்துடணும். சில குடும்பத்துலலாம் வீட்டிலேயே உண்மை இல்லை, குடும்பத்துல உண்மை இல்லை. இப்ப நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கரா வாழ்ந்துட்டேன். மனைவி தெரியாம கடன் வாங்குறது, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, மனுஷனை நம்பி துன்மார்க்கமா போயிட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இருவரும் ஒரே சரீரம், அன்பா இருக்கணுமா, மனைவிதான் நன்மைன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எனக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது பலவீனம் இருக்கலாம். எதுனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியம் நம்ம சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையும் சரி, முதல்ல குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, இதை கண்டுபிடிங்க. அன்பு கூற முடியுதா? வீட்டில் இருக்க மாமியார்கிட்ட அன்பு கூற முடியுதா? மருமகள்கிட்ட அன்பு கூற முடியுதா? மருமகன்கிட்ட அன்பு கூற முடியுதா? இதுதான் பைபிளுடைய முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணுமா? இன்னைக்கு அது மட்டும்தான் நிறைய வீட்டில் காணும். அன்பா இருந்து பாருங்க, கண்டிப்பா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதே நேரத்தில் பொறாமையோ எரிச்சலோ எதுவும் தேவையில்லை. நார்மலா ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். சிறு பிள்ளை போல மாறணுமாப்பா. பைபிள் வாசித்து பார்த்தது இல்லை, சிறு பிள்ளை போல மாறணுமா. சிறு பிள்ளை போல மாறியாச்சுன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கு. அதனால இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் முடிக்க போறேன். கேளுங்க, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இரவு நேரத்தில் எங்க எல்லாரும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. இரவு நேரத்தில் நைட் நேரத்தில் பல தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். வாகனத்தில் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் எங்களுடைய ஆவி உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். எங்கள் வீடு முழுதும் உருவினப்பட்டத்தோட தேவ தூதர்கள் உலாவி விட்டுட்டோம். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து ராஜா, மகாபிரபு, யூத ராஜசிங்கம் நீங்க எங்க வீட்டுக்குள்ள வரணும்ப்பா, எங்க இதயத்துக்குள்ள வரணும்ப்பா. நீங்க வந்தாதான் விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்க. உங்களுடைய ஜீவ ஒளி எங்களோட வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும். இரவு நேரத்துல கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வாழ்க்கை, விதவையா இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, நைட் நேரத்தில் பலவிதமான பிரச்சனையோடு இணைந்திருக்காங்க. கர்த்தர் சமாதானத்தை தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்க்கை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். எல்லா குடும்பமும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்களுடைய ரத்த கொட்டைகளே அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்க, தொட்டு ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எங்க இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க.
உங்க நாம மேம்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இருக்கிற பகுதிகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. உங்க நாம மேம்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் உம்முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபாகியோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 உண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.